கேரளாவின் அழகான ஒரு கிராமத்தில் தியா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவள் சிரிப்பிலும் கலாட்டாவிலும் ரொம்ப புத்திசாலி. ஆனால் ஒரு பிரச்சனை. அலாரம் அடித்ததும் எழுந்திருப்பது முடியாது. ஒவ்வொரு காலையிலும் அலாரம் முழங்கும். தியா கம்பளிக்குள் முகம் மறைத்து, இன்னும் 2 நிமிஷம் ப்ளீஸ் என்று சொல்லி படுத்துக் கொள்வாள். அந்த நேரத்தில் அவரது அப்பா சிரித்தபடி வந்து, தியா மகளே, எழுந்திரு. சூரியனே உன்னை காத்து தூங்கிட்டான் போல என்று கூறுவார். தியா கண் மூடி சிரித்தபடி சொல்வாள், அப்பா, சூரியனுக்கு ஹோம் ஒர்க் இல்லையே. அப்பா சிரித்தபடி, அது உண்மைதான் மகளே, ஆனா உனக்கு பள்ளி இருக்கு என்று சொல்லி செல்வார். இப்படி ஒவ்வொரு நாளும் தியா பள்ளிக்கு தாமதமாவாள். ஒரு நாள் அவள் அவசரமாக பையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆனால் புத்தகம், பென்சில் எல்லாம் சிதறிக் கிடந்தன. அனைத்தையும் எடுத்து பையில் வைத்த படி பள்ளிக்கு செல்லும் வேன் இல் ஏறினாள். எதுவுமே நினைவில் இல்லை. பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், தியா, உன் ஹோம் ஒர்க் எங்கே? தியா சிரித்தபடி சொன்னாள், மேம், நான் சேவ் பண்ணிட்டேன். அந்த குரல் கேட்டதும் வகுப்பில் எல்லா குழந்தைகளும் சிரித்தனர். ஆசிரியர் சிரித்தபடியே மெதுவாக கூறினார், தியா, சிரிப்பு நல்லது மகளே, ஆனால் நேரத்தையும் படிப்பையும் மதிக்கணும். நேரம் ஒரு பொக்கிஷம், அதை வீணாக்கக் கூடாது. தியா சிறிது நாணத்துடன் தலை குனிந்து, சரி மேம், இனிமேல் நான் கவனமாயிருப்பேன் என்றாள். அந்த மாலை வீட்டில் தியா தன் அம்மாவுடன் முற்றத்தில் அமர்ந்திருந்தாள். சூரியன் மெல்ல மறையும் நேரம், மயில்கள் குரல், காற்றில் மல்லிகை மணம். அம்மா மெதுவாக சொன்னாள், மகளே, நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கல்விதான் அந்த பொண்ணுக்கு ஒளி தரும். நேரத்தையும் கல்வியையும் சேர்த்து போனால் தான் வாழ்க்கை பிரகாசிக்கும். தியா சிரித்தபடி, அம்மா, நாளையிலிருந்து நான் அலாரம் அடித்ததும் எழுந்திடுவேன். பள்ளிக்கு உற்சாகமாக கிளம்பி என் காலத்தையும் கல்வியையும் வீணாடிக்காமல் பயன்படுத்துவேன் அம்மா. அம்மாவும் அப்பாவும் சிரித்து அவளை தழுவி, சரி மகளே, நீ சமர்த்தர் கண்ணம்மா என்றார்கள். அந்த நாள் முதல் தியா நேரத்தை மதிக்க கற்றுக்கொண்டாள். காலத்தை பயன்படுத்துவதிலும் படிப்பிலும் சமநிலை வைத்தாள். எப்போதும் அவள் மனதில் ஓர் சொல் மட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது, காலம் பொன் போன்றது, கல்வி அதன் ஒளி.